ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆங்கில வேதத்துல இஸ் கம்பேஷன் ஃபெயில் நாட். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நீங்களும் நானும் ஒரு நாளை முடித்து அந்த நாளை ஆரம்பிப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த நாளை நாம் கண்டிருக்க முடியாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தூக்கத்திலேயே மரித்திருக்கிறார்கள். இத்தனை மிகப்பெரிய தேசத்தின் தலைவர்கள் தூக்கத்திலே மரித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நாளை காணவும், இந்த நாளில் இந்த செய்தியை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளவும், நீங்கள் இந்த செய்தியை கேட்கவும் அவர் தந்த கிருபை. அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: நாம் நிர்மூலமாக இருக்கிறது. அப்படியானால் நம்மை நிர்மூலமாக்கத்தக்கதான பல சக்திகள், பக்தன் பாடினது போல, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. ஒவ்வொரு நாளும் நம்மை எதிர்க்கின்ற பல சக்திகள் நாள்தோறும் கண்ணெதிரே காணக்கூடாதபடி மறைவாக வெளியரங்கமாக ஒவ்வொரு நாளும் அது நம்மை உருவ குத்துகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது. அப்படியானால் இன்றைக்கு அனைவருக்கு அந்த உண்மை புரியவில்லை. இது என் பலன், என்னுடைய உணவு பழக்கம், என்னுடைய உடற்பயிற்சி, இல்லாவிட்டால் வயது, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை, அளவற்ற கிருபை. நமக்கு அந்த கிருபைக்கு நாம் பாத்திரவான்களா என்பது பெரிய கேள்விக்குறி. ஆனால் பாத்திரமில்லாத நம்மை தேவன் பாத்திரமாக்கி இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய கிருபை அல்ல கிருபையே. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உயர்த்தப்பட்டதும், நீங்கள் உயர்ந்திருப்பதும், நீங்கள் வாழ்ந்திருப்பதும், இந்த நிலைக்கு நீங்கள் இந்த இருப்பதற்கு காரணமும் அவருடைய கிருபைதான். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், இஸ் கம்பேஷன் ஃபெயில் நாட். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. மனிதனுடைய இரக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. ஒரு காலத்துல அன்பு கூர்ந்தார்கள், இன்றைக்கு அன்பு கூறவில்லை. ஒரு காலத்துல மேல் பட்சமா இருந்தார்கள், இன்றைக்கு பட்சமா இல்லை. என்னுடைய இந்த 55 ஆண்டு கால இந்த ஊழிய பயணத்தில பலரை பார்த்திருக்கிறேன், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். எத்தனையோ பேர் பட்சமா இருந்தார்கள், ஆனா இன்றைக்கு பட்சமா இல்லை. அது காரணம் புரியவில்லை. ஏதோ ஒரு துண்டிப்பு. அதற்கு மனித காரணங்களா இருக்கலாம், சத்துரு காரணங்களா இருக்கலாம், இல்ல கூட இருந்தவர்கள் காரணமா இருக்கலாம். ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லாத இரக்கம். அப்படியானால் நேற்றும் இன்றும் நாளையும் கல்லறை செல்லும் வரை தேவனுடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு நம்ம இரக்கமா இருக்கிறார்கள், அன்பா இருக்கிறார்கள், பட்சமா இருக்கிறார்கள், பாசமா இருக்கிறார்கள். சொல்லுவாங்க, உனக்காக எல்லாம் எதையும் செய்ய தயார். அது பொய். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. மனிதனுடைய இரக்கங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அது சலித்து போகிறோம். குடும்பங்களிலே பார்க்கிறோம், வியாதிப்பட்ட ஒரு கணவன், சலித்து போகும் ஒரு மனைவி, வியாதிப்பட்ட ஒரு மனைவி, சலித்து போகும் ஒரு கணவன், வியாதிப்பட்ட ஒரு பெற்றோர், சலித்து போகும் பிள்ளைகள். இதுதான் உண்மை. ஆனால் அந்த இரக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. மனம் சலித்து போகும், பேதலித்து போகிறது. ஆனால் தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது, ஃபெயில் நாட். அப்படியானால் மனித இரக்கங்களுக்கு தோற்று போகும், ஆனால் தேவ இரக்கங்கள் தோற்று போகாது. தேவ இரக்கங்கள் என்னை வைத்து அல்ல, அவருடைய கிருபையை வைத்து, அவருடைய இரக்கத்தை வைத்து, அவருடைய தயவை வைத்து, அவருடைய காருண்யத்தை வைத்து. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்றுமே முடிவில்லாத ஒரு இரக்கத்தால் உன்னை என்னையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். இதனாலே தெரிந்த வசனம்தான். தேவனுடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது என்பதை ஒரு 6 வசனங்கள், 6 காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய இரக்கம், ஜீசஸ் as the compassion. அவருடைய இரக்கம் என்ன செய்கிறது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம்
20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அடுத்த வார்த்தை, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு பணதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். சொல்ல வந்த குறிப்பு, இயேசு மனதுருகினார். அவர்கள் யார்? வழியரு இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாதவர்கள், வழியருகே பிளாட்ஃபார்ம். இரண்டாவது, குருடர். இரவு எது பகல் எது, வாழ்க்கையில் எதையும் பார்க்க முடியாதவர்கள், தேவனுடைய படைப்புகளை ரசிக்க முடியாதவர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு நாள் நம்ம அப்படி அந்த நிலைமையில் இருந்தா எவ்வளவு பரிதாபம். ஒரு இரவு மின்சாரம் இல்லை, நம்ம வீடுதான், ஆனா எந்த பொருள் எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லை. அப்படியானால் வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு இருள் தான், உள்ளான இருள், வெளியான இருள். ஆனால் ஒன்று, அடுத்த ஒரு வார்த்தை ஆனாலும் நம்பிக்கை விடவில்லை. ஜனங்கள் அதட்டினார்கள். ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே இரங்கும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார். என்ன செய்த அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, அவர்களை தொட்டார், பார்வையடைந்தார்கள், பின் சென்றார்கள். இயேசுவின் மனதுருக்கம். அன்பானவர்களே, வழியருகிற உன்னை உயர்ந்த நிலை கொண்டு வருகிறது. பள்ளத்தாக்கில் இருந்த உன்னை பருவத்து கொண்டு போகிறது. அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இதுவரையும் தேவைகளுக்கு பின்னே நடந்தவர்கள். தேவைதான் அவருடைய வாழ்க்கையினுடைய, அது அடுத்தவங்க கொடுத்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இயேசுவின் பின் செல்கிறார்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! சீஷராய் மாறினார்கள். 2 காரியங்களை சொல்லுகிறேன். அவர்களை தொட்டார், பார்வையடைந்தார்கள், அவருக்கு பின் சென்றார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் மனதுருகினார். ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவருடைய தவறுகளையோ குற்றங்களையோ குறைகளையோ சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தவில்லை. அவர்களை மனதுருகி தொட்டார். ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜீசஸ் had compassion. என் அன்பு தேவ பிள்ளையே, it touched the eyes. அவருடைய மனதுருக்கம் என்ன செய்கிறது சொன்னால், அவருடைய மனதுருக்கம் உன்னை பார்வையடை செய்கிறது. நான் சொல்லுகிற இந்த அகப்பார்வை மட்டுமல்ல, உன்னுடைய புறப்பார்வை, உள்ளான பார்வை. நிறைய பேருக்கு அதாவது அகக்கண்கள் இருக்கிறது, ஆனா மனக்கண்கள் இன்னும் குருடாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்துல எத்தனையோ படித்தவர்கள், பட்டதாரிகள், மிகப்பெரிய பாண்டியத்தை பெற்றவர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவர்கள், அநேகரை வியக்க வைக்கிறவர்கள், எப்படி இந்த ஞானம் எல்லாம் உண்டு, ஆனால் மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களின் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஒரு நாளில் நீங்களும் நானும் மனக்கண்களை குருடாக்கப்பட்டிருந்தோம். நான் குருடனாய் இருந்தேன். நிறைய இதிகாசங்களை படித்திருக்கிறேன், இலக்கியங்களை படித்திருக்கிறேன், நிறைய திருப்பாவை, திருவெம்பாவை, இப்படி நிறைய சின்ன வயதிலேயே திருக்குறள், இப்படி நிறைய படித்திருக்கிறேன். தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அது எனக்கு பார்வை தரவில்லை. மெய்யான பார்வையை ஆண்டவர் இயேசு தொட்டார். அவருடைய மனதுருக்கம் என்னுடைய மனக்கண்களை திறந்தது. ஒரு காலத்துல நான் பட்டிமன்றம் பேசினவன் தான். கிறிஸ்து கிடையாது, அது ஒரு வெளிநாட்டு மார்க்கம், கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு தெய்வம், இப்படி எல்லாம் வாதம் பண்ணின என்னை ஆண்டவர் ஒரு நாளை தொட்டார். மனதுருக்கம் என்னை பார்வையடை செய்தது. இயேசு அவர் செய்கிற முதல் அற்புதம் என்னவென்றால், பார்வையடை செய்கிற கர்த்தர். நாளிலே என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கை இருளா இருக்கலாம், நீ வழியருகே இருக்கலாம், உண்மையில் மனதுருகிற கர்த்தர். அவர் ஜாதி பார்ப்பதில்லை, அந்தஸ்து பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை, தகுதி பார்ப்பதில்லை. இன்றைக்கு எல்லாமே தகுதியின் அடிப்படையில தான். ஒரு திருமணங்கள் கூட அவங்களுக்கு இணைகரா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு மேல இருக்கணும். இன்றைக்கு யாரை கேட்டாலும் பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா,
எல்லா பெண் வீட்டார் கேட்கிற முதல் கேள்வி, பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா? யோசித்து பாருங்கள். இது உங்களுடைய பெற்றோர் கேட்டிருந்தால் இன்றைக்கு நாம் இங்கே பிறந்திருக்க மாட்டோம். அப்படியான தகுதி பார்க்கிற உலகத்துல தகுதியை பார்க்காத ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் இன்றைக்கும் அவர் மனதுருக்கங்கள் மாறவில்லை. எனவே தான் பக்தன் பாடினார், மனதுருகும் தெய்வமே ஏசையா. அவருடைய மனதுருக்கங்கள் இன்றைக்கும் மாறவே இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் மனதுருகின இரண்டாவது நிலைமை, அதே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மனதுருகில் மட்டுமல்ல, அவர்களில் வியாதிஸ்தராயிருந்தவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை திரளான ஜனங்களை கண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, திரளான ஜனங்கள், ஆரம்பத்துல சொன்னனே, கலர், காஸ்ட், கேஷ். அவர் ஜாதி பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை, பணம் பார்ப்பதில்லை. திரளான ஜனங்கள். அவர்கள் யார்? எந்த சமயத்தவர், எந்த ஜாதி, எந்த கோத்திரம், என்ன மொழி, ஒண்ணுமே கிடையாது. உங்க சொல்லப்பட்ட வார்த்தை திரளான ஜனங்களை கண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் ஆண்டு அறியாத பிள்ளைகளா இருக்கலாம், தேவனுக்கு தூரமா இருக்கலாம். உங்கள் மேல் மனதுருகிற ஒரு கர்த்தர். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்களை அவர் கண்டார். அடுத்த வார்த்தை, அவர்கள் மேல் மனதுருகினார். அடுத்த வார்த்தை, அவர்களை சொஸ்தமாக்கினார். அவருடைய மனதுருக்கம் பார்வையடை செய்வது மட்டுமல்ல, அவருடைய மனதுருக்கம் உன்னை சுகப்படுத்தும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹீல் தி சிக்னஸ். நீண்டகால வியாதி, மருத்துவங்களுக்கு விடையே இல்லை. மருத்துவங்கள் அதில் இல்லை என்றுதான் சொல்லுகிறது. பல வியாதிகளை இந்த கூகுள்ல போட்டு பார்க்கும்போது சொல்லுது, நோ, அதுக்கு விடையே இல்லை. உண்மைதான். எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டுபிடிக்கிற உலகத்துல தீர்க்கப்பட முடியாத வியாதி எல்லாம் இருக்கிறது. இந்த சுகர் எல்லாம் சொல்றாங்க, அது காலம் முழுக்க இருக்கும். அதே போல சில வியாதிகள், இந்த சரீர இந்த ஸ்கின் ப்ராப்ளம் காலம் முழுக்க இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை, அவர்கள் வியாதிகளாய் இருந்தவர்களை வியாதி அல்ல, வியாதிகள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய தேசத்துல பலவிதமான வியாதிகள். மருத்துவமனை போய் பாருங்களேன், எல்லா மருத்துவமனைகளிலே கூட்டம் நிரம்பி வழிகிறது. ரொம்ப காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் தான், அங்கேயும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அரசு மருத்துவமனைகள், அங்கேயும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த மாலை நேரங்களில பிரைவேட் கிளினிக், அங்கேயும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. யோசித்து பாருங்கள், 3 மணிக்கே வந்து மருத்துவர் 6 மணிக்கு வருகிறார். ஆனா 3 மணிக்கு வந்து காத்திருக்க மக்கள் ஏராளம். பரிதாபம். இங்கிருந்து வருகிறார்கள் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்தை வருகிறார்கள். ஊடகத்திலே பார்க்கலாம் இந்த விளம்பரங்கள், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், இந்த வைத்தியம். திரளான ஜனங்கள் காலை முதல் மாலை வரை சுகம் கிடைக்காது கேள்விக்குறி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை அவர் கண்டார், மனதுருகினார், சுஸ்தமாக்கினார். உள்ளான சுகம், வெளியான சுகம். முதல்ல சொன்ன அவருடைய மனதுருக்கம் உனக்கு பார்வை தரும். அவருடைய மனதுருக்கம் உன் வியாதிகளை சுகமாக்கும். ஒருவேளை மருத்துவத்தால் 38 வருஷமா இருந்தானே ஒருவன், அன்பானவர்களே, அது கடினம். சில பலவீனங்கள் சில நாட்கள் தாங்க முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 3 மாதம் படுத்து படுக்கையில இருந்தேன். ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, பலமுறை சொல்லி இருக்கிறேன். எனக்கு ஏற்றப்பட்ட அந்த ரத்தம், ஒரு 10 பாட்டில் ரத்தம், என் உடம்புக்கு அது ஒத்து வரவில்லை. உடம்பு முழுக்க ஒரு ஸ்கின் அலர்ஜி. பல நாட்கள் கஷ்டப்பட்டு எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தேன். இன்னும் அந்த பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சரீரத்துல எத்தனையோ விளம்பரங்களை பார்க்கிறேன். அத்தனை விளம்பரங்களுக்கும் அதை முயற்சி பண்ணி தான் பார்க்கிறோம், முடியவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய வியாதிகளை சுஸ்தமாக்கும். அவருடைய மனதுருக்கம் உன் வியாதிகளை சுஸ்தமாக்கும். தொடர்ந்து அதே மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை பார்த்து he moved with compassion. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, பின்பு அவர் தம் சிஷ்யர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். எதற்காக பரிதபிக்கிறாராம்?
அவர்கள் இவர் என்னிடத்துல 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே. எத்தனை அன்பான தெய்வம்! இன்றைக்கு நான் என்னுடைய நீங்க எல்லா கிறிஸ்தவ வீடுகளையும் சொல்ற வார்த்தை எனக்கே இல்லை. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சு நீங்க வரீங்களே. யோசித்து பாருங்க, இவங்களும் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள், அடுத்தவர்களுக்கு ஒருவேளை கூட சாப்பாடு போடாதவர்கள். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அவளுக்கு அந்த அந்த எண்ணம் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிற பாருங்க, நான் இவர்களுக்காக பரிதபிக்கிறேன். இவருடைய மனதுருக்கம், பரிதாபம், உன் நிலைகளை பார்த்து, உன் இல்லாமை பார்த்து, உன்னுடைய கடின இதயத்தை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். நீங்க நிறைய பேர் ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் பரிதபிக்கிறேன். You don't know what you are doing. நீ செய்வது இல்லதென்று அறியாமலே செய்கிறாய். சில பேர் வாயத்திறந்தாலே பொய்ய மெய் மாதிரி பேசுவாங்க, நம்புகிற அளவுக்கு பேசுவாங்க. தேவன் சொல்கிறார், உனக்காக பரிதபிக்கிறேன். நீ பேசுறது பொய், உனக்கே புரியல. நீ பண்றது துரோகம் உனக்கே புரியல. கணவனுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், பெற்றோருக்கு துரோகம், உன் ஊழியனுக்கு துரோகம், திருச்சபைக்கு துரோகம் பண்ணலையா? காணிக்கைகள் தசம் வாங்கல. யோசித்து பாருங்க, அன்னைக்கு 2000 சம்பளம் வாங்கணும், காணிக்கையில உண்மையா இருந்தோம். 20,000 சம்பளம் வாங்குறோம், காணிக்கையில உண்மையா இல்லை. தேவன் சொல்கிறார், உனக்காக பரிதபிக்கிறேன், உன்னுடைய நிலைக்காக பரிதபிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிற சில பேர் நினைக்கிறாங்க, ரொம்ப பேசுறோம், ரொம்ப சாதிக்கிறோம், ரொம்ப நான் அடுத்தவரை வீழ்த்தி விட்டேன் என் பரிதபிக்கிறார். உன் அறியாமையினாலே, உன் ஆணவத்தினாலே பண்ற எல்லாவற்றையும் பார்த்து அவர் பரிதபிக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் தங்கி இருந்தார்களே 3 நாள். அன்பு தேவ பிள்ளையே, 3 நாள் தங்கியிருந்த மக்களுக்காக பரிதபிப்பாரானால், இத்தனை ஆண்டுகள் இயேசுவோடு தங்கியிருக்கிறாயே, இயேசுவோடு வாழ்கிறாயே, இயேசுவுக்கா ஜீவிக்கிறாயே, உண்மையில் பரிதபிக்காமல் இருப்பாரா? திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய இளமை காலத்தில் இயேசுவை சந்தித்தேன் 17 வயதுல. இந்த முதுமை காலத்திலும் என்னோட தங்கியிருக்கிறார். இதை நான் பேசுகிற ஒரு இடம் ஒரு அடிக்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இந்த குடிக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையா இருந்து மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு மறுவாழ்வு இல்லத்திலிருந்து நான் பேசுகிறேன். இங்க தங்கியிருக்கிற அத்தனை பேருமே குடிக்கு அடிமையானவர்கள், போதை மருந்துக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருளை விற்றவர்கள். அப்படிப்பட்டவருடைய ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இன்றைக்கு நான் தங்கி இருக்கிறேன். அங்குதான் இந்த செய்திகளோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நியூயார்க் என்ற இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பின்தங்கின ஒரு இடம் இது, நியூயார்க் பட்டணத்திலேயே. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னில் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். ஹலோ, ஒன்றுமில்லாது. அப்படியானால் உடத்துல ஒன்றும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். உடத்துல என்ன இருக்கிறது என்று தெரியும், உன்னிடத்துல என்ன இல்லை என்பது தெரியும். அவர் சொல்லுகிறார், ஒன்றும் இல்லாது இருக்கிறார்களே. அடுத்த வார்த்தை, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. எத்தனை பெரிய மனதுருக்கத்தின் ஆண்டவர். அடுத்தவர் சொல்கிறார், வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே. என் சோர்வை அறிந்தவர், என் இல்லாமை அறிந்தவர், என் வேதனை அறிந்தவர், என் கண்ணீரை அறிந்தவர், என் கலக்கத்தை அறிந்தவர், என் பாடுகளை அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், உனக்காய் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர், உனக்காய் காரியங்களை நடப்பிக்கிற ஆண்டவர். 3 சொல்லுகிறேன், அவர்கள் சோர்ந்து போவார். முதலாவது, பார்வையடை செய்கிற ஆண்டவர், உன் வியாதிகளை குணமாக்குகிற ஆண்டவர். 3வது, உன் பசியை ஆற்றுகிற ஆண்டவர். சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்களே. அந்த கவலை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. யோசித்து பாருங்களேன், எத்தனையோ பேர் ஒருவேளை, அதாவது இரவு சாப்பாடு இல்லாமல் படுக்கை செல்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். இந்த மாதத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். 83ஆம் ஆண்டு தந்தார். தாய் தகப்பன் இல்லாத ஏழை பிள்ளைகளை 83 2025 வரை 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க ஆண்டவர் மனதுருக்கத்தை பாராட்டினார். எனக்கு தெரியும் சாப்பாடு இல்லாம இருக்கிற எவ்வளவு கஷ்டம் என்று. நீ கேட்கலாம், நீங்க எல்லாரும் சாப்பாடு போடுறீங்களா? முடிந்த அளவுக்கு. என்னுடைய பெற்றோர் இயேசு அறியாதவர்கள்,
என் தாய். ஆனால் எங்க வீட்டுக்கு வந்த ஒருவரையும் சாப்பாடு போடாம அனுப்புறதில்லை. இதுல பெரிய வேடிக்கை என்னவென்றால், எனக்கு சண்டை போட வந்தவர் அவரு. சண்டை போட வந்த ஒரு ஊழியர் அவர். அந்த ஊழியரும் ஒரு நாள் நான் வெளியே போயிருக்கிறேன், அவர் சண்டை போட வந்தார். எனக்கு துரோகம் செய்தவர், என்னுடைய இடத்தை போலியான கையெழுத்து போட்டு அபகரித்தவர் அவர் வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆண்டு அறியாதவர்கள். அப்போ ஆண்டு அறியாதவர்களுக்கு இந்த மனதுருக்கம் இருக்கும் போது, ஆண்டு அறிந்த நமக்கு எவ்வளவு மனதுருக்கம் தேவை. பாட்டு பாடலாம், மனதுருக்கம் தெய்வமே இசையா. அந்த மனதுருக்கம் கொஞ்சமாகிலும் பார்வையடை செய்கிற கர்த்தர், சுஸ்தமாக்கும் கர்த்தர், பசியாற்றி அனுப்புகிற கர்த்தர். அவருடைய மனதுருக்கம் மனிதன் அடிப்படை தேவை தானே. ஆகாரமே வாழ முடியாது, அது அடிப்படை தேவை. பணத்தை எதிர்பார்க்கல. முடிந்த அளவுக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவுக்கு நீங்க போய் செய்ய வேண்டாம். உங்களை தேடி வருகிற மக்களுக்கு ஏதாவது விதத்துல உதவியா இருங்க. நாமளே சொல்லிடுறோம், அவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் ஆண்டரை ஏமாத்துறது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவருடைய பசி அவளுக்கு தான் தெரியும். என்னை பசியாற்றின பல மக்கள் என்னை நினைக்கிறேன். இந்த ஆரம்ப நாட்களில அவர்களை இன்னும் என் கண்முன்னே நான் வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை பசியாற்றின எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகமான பாடுகள், போராட்டங்கள், 13 ஆண்டுகள். ஆனால் அந்த நேரங்களிலே என்னை ஆதரித்து, என்னை அரவணைத்து, எனக்கு உணவு தந்த அநேகரை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். சிலர் நித்தியத்துக்கு போய் இருக்கிறார்கள், அவர்களை மறக்கவே இல்லை. சில உயிரோடு கூட வாழ்கிறார்கள், அவர்களை நான் மறக்கவில்லை. ஏனென்றால் அது உலகத்துல சொல்றாங்க, அன்னமிட்ட கை, ஆதரித்த கை. அப்படியானால் அந்த ஆண்டவர் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிற கர்த்தர். இஸ் கம்பேஷன் ஃபெயில் நாட். பார்வையடை செய்கிற கர்த்தர், சுகமாக்குகிற கர்த்தர், உன் பசி ஆற்றுகிற கர்த்தர். 4வது குறிப்பு, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் கலிலியா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உன் சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றான், வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்றார். வாழ்க்கையில இது இயலாத ஒரு காரியம். குஷ்டரோகி அது ஒரு தீராத வியாதி. அதாவது ஒருவர் கிட்டி சேரக்கூட வியாதி. கணவன் எங்கே, மனைவி எங்கே, பிள்ளைகள் எங்கே, இது பார்க்கிறோமே. அது பாவத்தால் வருகிறதா என்பது பெரிய கேள்விக்குறி. ஏதோ ஒரு தாக்கம், ஒரு பலவீனம். பாருங்க, குஷ்டரோகி இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு கையை நீட்டி அவனை தொட்டு. யோசித்து பாருங்கள், மனிதன் எங்கே தெய்வமாகிறான்? ஒரு கேள்வி. நாளை நான் படிச்சேன் ஒரு புத்தகத்துல, மனிதன் எங்கே தெய்வமாகிறான். அதற்கு அந்த ஆசிரியர் கொடுக்கிறார். அது ஒரு வார பத்திரிகை. அதில் எழுதுகிறார், மறைந்த தமிழகத்து முதல்வர் அவர்கள் ஒரு குஷ்டரோகியை தொட்டு அணைத்து கொண்டாராம், அங்கே அவர் தெய்வமாகிறார் என்று அந்த ஆசிரியர் எழுதுகிறார். அப்படியானால் ஒரு மனிதன் தொட முடியுமானால் நம்மளால் தொட முடியாது. அது ஒரு விளம்பரங்களுக்காக இருக்கலாம், நடிப்பா கூட இருக்கலாம், அது போட்டோ வரணும். ஆனா இவர் அப்படி அல்ல. கிறிஸ்து பாருங்கள், அவன் வந்து அவன் வேண்டிக் கொண்டான், அவர் மனதுருகினார், கையை தீட்டினார், அவனை தொட்டார். இதுதான் பண்றோம். குசாமல் தொட்டார் ஐயா. தீர்க்கப்பட முடியாத வியாதி, மருத்துவங்களுக்கு விடை கொடுக்க முடியாத வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். அவர் மனதுருக்கம், அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பலவீனங்களை அவர் அறிவார், உன் சுகவீனங்களை அறிவார். தூரமா இருந்து பேசுகிற உலகம். இந்த கோவிட் காலத்துல பாருங்கள், ஒரே வீட்டுல கணவனுக்கும் அது பாதிப்பு, மனைவிக்கும் பாதிப்பு. இவர் ஒரு அறையில், அவர் ஒரு அறையில். யோசித்து பாருங்க, பேச முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சொன்னார், ஜன்னல் வழி எனக்கு சாப்பாடு போடுகிறார்கள். எத்தனை மோசமான நிலைமை. இவரோ தொட்டார், தொட்டவனை சுகமாக்கிறார். தீராத வியாதியை சுகமாக்குகிறவர். அவர் மனதுருக்கம், தொட முடியாத உன்னை தொடுவார். நீங்க நிறைய பேர் அன்டச்சபிள். இன்னைக்கு நாமே தேசத்திலே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறோம். சமுதாயத்தில் நமக்கு இடம் இல்லை. அவரா யோசித்து பாருங்கள்.
இன்றைக்கு எத்தனையோ பின்தங்கிய இடங்களிலே அநேகர் பெண் எடுக்க பயப்படுகிறார்கள், பெண் கொடுக்க பயப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் இடம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, அவர்களுடைய பின்னணியை பார்க்கல. அவர் மனதுருக்கம் தொட முடியாத ஒருவனை தொடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God touched him. நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை he was clean. God touched him. தமிழ் வேதத்துல அவன் சுத்தமாகி என்றான், அவன் அதை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை சுத்தமாக்கும் ஆண்டவர். நீங்கிற்று உன் பாவம், உன் வியாதி, உன் வறுமை, உன் இல்லாமை, உன்னுடைய வேதனை எல்லாம் நீங்க பண்ணுகிற கர்த்தர். நீங்கிற்றே, என் பாவபாரம் எல்லாம் நீங்கிற்றே. rolled away, all my sins rolled away. அவர் எல்லாவற்றையும் once for all நீக்கும் ஆண்டவர். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவனை சுத்தமாகி என்றார், அவன் சுத்தமானான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, உன்னை சுத்தப்படுத்துகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். He is the one who can cleanse you. உன்னை சுத்தப்படுத்துகிறவர். உன் நீதி, உன் சம்பிரதாயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இது ஒண்ணுமே சுத்தப்படுத்தாது. உங்களை சுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவர் இயேசு. நான் சொல்ல வந்த விஷயம், உன்னை சுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாவது ஒன்று, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 6:34. இயேசு கரையில் வந்தார். அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியினாலே அவர்கள் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இது வித்தியாசமான ஒரு வார்த்தை. இதுவரைக்கும் பார்வையடைய, பசியாற்ற, சுகப்படுத்த, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீக்கும் ஒரு ஆண்டவர். இந்த ஐந்தாவது குறிப்பு என்னவென்றால், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது மேய்ப்பனில்லாத ஒரு ஆடுகள். சரியான விளக்கம் என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், கவனிங்க, அதாவது sheep without the shepherd. மேய்ப்பனில்லாத ஒரு ஆடுகள், வழி தெரியாத ஆடுகள். இங்கே போவது, இன்றைய தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் வழி தெரியாமல் தினந்தோறும் பார்க்கிறோமே, கோடிக்கணக்கான மக்கள் 48 மணி நேரம் வருஷம் இருக்கிறார்கள் தெய்வத்தை பார்க்க. எங்கெல்லாம் போகிறார்கள்? சற்று நாளைக்கு முன்னாக கோடிக்கணக்கான ஜனங்கள் நீராடினார்கள் பாவங்கள் போக்க. அந்த வார்த்தை சொல்கிறது, they don't know the way, வழி தெரியாமல், பாதை தெரியாமல். அந்த வார்த்தை படிக்கிறேன். அந்த வார்த்தை மெய்ப்பனில்லாத ஆடுகள். நிறைய பேர் இருக்கிறாங்க, சபையே வேண்டாம், போதகரே வேண்டாம், யாருமே வேண்டாம், நானே பாஸ்டர், நானே இல்ல. உங்களை பார்த்து பரிதாபப்படுறாரு. நிறைய பேர் இப்படி ஒரு கும்பல் இருக்குது. சபை தேவையில்லை, போதகர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நாங்களே பாஸ்டர். தேவன் சொல்லுகிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. அது சரியான அர்த்தம் என்னவென்றால், நோ வே டு கோ, பாதை தெரியவில்லை, எங்கே போவது. நம்ம தேசத்துல கோடிக்கணக்கான மக்களுக்கு பாதை தெரியாமல் இருக்கிற மக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதற்காக செய்யப்படுற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் மேல் மனதுருகிற கருத்தை. ஒருவேளை அவங்க சொல்றோம், அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்களுக்கு கண் இல்லை, அவங்களுக்கு மூளை இல்லை, நெவர். அதாவது இது ஒரு அழகான வார்த்தை போடுறது, அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நிறைய பேர் உபதேசத்தை விரும்பலையே. வாழ்வழிப்பார், சுகமாக்குவார், வீடு தருவார், கார் தருவார், பங்களா. உபதேசம் என்பது இட் இஸ் a caution, it is a counseling. உபதேசம் என்பது இப்படி இருக்க வேண்டும். love the Lord, love the word, love the church. மனம் திரும்பு, உபதேசம். யாரும் விரும்புவதே இல்லை. நீ என்ன எனக்கு மனம் திரும்ப சொல்றது? உபதேசம் என்பது it should be a law. அதாவது இட்ஸ் சிஸ்டமேட்டிக். அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கடினம் தான். எனவே அடிக்கடி இந்த மூல உபதேசங்கள் போட்டிருக்குது, மாறுபாட சந்ததி விட்டு விலகி வாருங்கள். இதோடைய சத்தியத்தை விரும்புறாங்க, ஆனா சத்தியம் வேறு, உபதேசம் வேறு. நற்செய்தி என்பது வேறு, உபதேசம் என்பது வேறு. சுவிசேஷ நற்செய்தியை சொல்லுவார்கள், ஆனால் ஒரு மேய்ப்பன் உபதேசிக்க தொடங்குவான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உனக்கு போதிக்க விரும்புகிறார். நல்ல ஆசிரியர். You want to teach you the way you have to go.
நீ செல்ல வேண்டிய பாதை இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. இந்த பாதை நீ செல்ல வேண்டுமானால் தேவன் சொல்லுகிறார், அவர் மனதுருகி உபதேசிக்கிறார். நிறைய பேருக்கு பாருங்க, பைபிள் ஸ்டடியில பாருங்களேன், ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க. நீ நிறைய ஆலயங்களில் பைபிள் ஸ்டடி இல்லை. 7 எண்ணக்கூடிய மக்கள் தான் வேத பாட்டத்துக்கு வருகிறார்கள். ரொம்ப கொடுமை. அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை. காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு போறவங்க அந்த கூட்டத்தை பாருங்க, அதே கூட்டத்தை பைபிள் ஸ்டடி பாருங்க, எல்லாம் வயசானவங்க தான் இருப்பாங்க பைபிள் ஸ்டடியில. அதே போல ஜபத்து கூட வயசானவங்க தான் வருவாங்க. வாழைப்பிள்ளை வரதே இல்லை. தி டோன்ட் வாண்ட். உங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகிறார். உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அன்றுக்காக நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய இளம் வயதிலேயே அதை கற்றுக்கொள்ள தேவனுக்கு கிருபை கொடுத்தார். எனவேதான் அப்படிப்பட்ட நபரோடு நான் சேர்ந்து கொண்டேன். அந்த அப்படிப்பட்ட உபதேசிக்கிற மக்களோடு கூட நான் என்னுடைய உறவை ஏற்படுத்தி கொண்டேன். ஏனென்றால் அதுதான் இன்றைய வரைக்கும் நிலை நிறுத்தியிருக்கிறது. மாறுபாடான கோணலான கவர்ச்சிகரமான இந்த ஊழிய நாட்களிலே நிலைநிற்க உதவி செய்கிறது அன்றை கேட்ட கர்த்தருடைய வார்த்தை உபதேசம். அவர் மனதுருகிறது உபதேசத்திற்காக. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78 அதிகாரம் 38 78 38. அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். கவனியுங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 78 சங்கீதத்துல, அவர்கள் கண்மலையானவரை மறந்தார்கள், தேவன் நினைவு கூற மறந்தார்கள், வாயினால் இச்சகம் பேசினார்கள், நாவினால் பொய் சொன்னார்கள், அவருடைய இருதயம் அவரிடத்தில் இல்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இல்லை. இதான் மனித வாழ்க்கை நிலைமை. திரும்ப படிக்கிறேன். உன்னதமான தேவனை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், ஆனாலும் வாயினால் இச்சகம் பேசினார்கள், நாவினாலே பொய் சொன்னார்கள், அவருடைய இருதயம் அவருடைய நினைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் உண்மை இல்லை. உண்மை அல்லவா? அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அடுத்த வார்த்தை, அவருடைய உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமலும் அநேக தரம் தம்முடைய கோபத்தை விலக்கிவிட்டார். அடுத்த வார்த்தை, அவர்களை நினைவு கூர்ந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. பார்வையடை செய்கிற ஆண்டவர். இரண்டாவதாக அன்பானவர்களே, அவருடைய வழியிருக்கிற உன்னை வாழ்க்கையின் உயர்த்து கொண்டு போகிற ஆண்டவர். வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். தீர்க்கப்பட முடியாத வியாதி குஷ்டரோகம் தீர்க்கும் ஆண்டவர். உன் பசியாற்றும் ஆண்டவர். கடைசியாக உன்னை எல்லாம் தெரியும், உன்னுடைய அந்த ஆணவம் அகங்காரம் நீ நிறைய பேர் சொல்றாங்க, ஆனால் அவர் அழிக்காமல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அவருக்கு தெரியும். அந்த 78 சங்கீதத்துல 78 சங்கீதம் அவர் நிலாதான் தெரியும். அவருடைய இச்சகம் வார்த்தை, பொய் பேசும் வார்த்தை எல்லாம் அவருக்கு தெரியும். பட் ஸ்டில் அவர் அழிக்காமல் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, எவ்வளவோ சபைக்கு போறீங்க, அந்த ஊழியருடைய பாரம், அந்த ஊழியரின் பெருமூச்சு, அந்த ஊழியரின் கண்ணீர் உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். ஆனா பரலோக தேவன் கேட்கிறார். அவள் அழிக்காமல் இருக்கிறார். 23 அதிகாரம் லூக்கா 34 இப்படி சொல்லுகிறது, அவர் அழிக்காமல். எனவேதான் சொன்னார், பிதாவே இவருடைய மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவர். நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், உமிழ்நீரை கொட்டினார்கள். இன்றைக்கு அப்படித்தானே மறைமுகமா செய்கிறோம். என்ன பெரிய ஆண்டவர், என்ன பெரிய சபை, என்ன பெரிய பாஸ்டர், என்ன பெரிய சத்தியம், என்ன பெரிய ஆளா, நானே சபை ஆரம்பிப்பேன். இன்னைக்கு பாருங்களேன், விரிவாக்கம் என்பதை பிரிவினை அதிகம். அவர் மனைவி இந்த சபையில அவரை கனம் பண்ணவில்லை, மைக் தரல. எனவே அவர் இன்னொரு சபை ஆரம்பிக்கிறார். அவர் மனைவி, அவருடைய குடும்பம், சொந்தம், உறவுகள், அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி, இது ஒரு சபை. அது அவங்க மட்டும்தான் இருப்பாங்க கடைசி வரைக்குமே. வெளியால் யாரும் வரமாட்டாங்க. ஒன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க என்ன பண்றீங்களோ உங்கள் காலத்துக்குள்ளே திருப்பி உங்களுக்கு செய்யப்படும். ஆனால் மனதுருகிற கர்த்தர், அது சொல்லப்பட்டது, கம்பேஷன் ஃபார் த இனிக்விட்டிஸ், உடைய அக்கிரமங்களுக்காய் மனதுருகிறாராம்.
எவ்வளவு பெரிய தெய்வம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, அக்கிரமங்களுக்காய், உன்னுடைய பசி, உன்னுடைய தேவைகளுக்காய், உன்னுடைய பார்வைக்காய், உன்னுடைய வழியிருக்க வாழ்க்கை நிலைக்காய், உன் வியாதிக்காய், அன்பானவர்களே, நீ இன்னும் அந்த உபதேசம் நிலைத்திருக்கவில்லையே. அதாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறார், உங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு மக்கள் கற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை. இந்த ஊழியர் கூட்டத்தில் பாருங்களேன், இன்னைக்கு அது ஒரு வீணாய் வெறுமையா இருக்கிறது. நானும் பல ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மக்கள் தான் வசனத்தை கேட்கிறாங்க. துக்கமான ஒன்று. நண்பு ஊழியர்களே, ஒரு செலவு பண்ணி ஒரு ஊழியர் கூட நடத்துறாங்க, ஊழியர் கூட நடத்தப்படுகிறது. டோன்ட் வேஸ்ட். பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடியவே இல்லை. அக்கிரமங்கள் தெரியும். அவரோ அவன் அக்கரங்களுக்காக மனதுருகிறார், அவர் மீறலுக்காய் மனதுருகிறார். உன் பார்வைக்காக, உன் வாழ்க்கை நிலைக்காக மனதுருக கர்த்தர். அந்த மனதுருகும் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் அவர் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாவியின் மேல் சிதங்கொள்ளுகிற ஒரு கர்த்தர். அவருக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் தேவனுடைய இரக்கங்களை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுவோம், சொந்தப்படுத்திக் கொள்ளுவோம். தேவனை கோபம் மூட்ட வேண்டாம், தேவனுக்கு எரிச்சல் மூட்ட வேண்டாம். திரளான ஜனங்களை கண்டு மனதுருக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து மனதுருகிறார். இதனுடைய மனதுருக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வு பெறுங்கள், உயர்வு பெறுங்கள். வழியருக இருக்க உங்களை உன்னதத்திலே உட்கார வைக்க விரும்புகிறார். இலடைந்த வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கை மாற்ற விரும்புகிறார். பசியுள்ள ஒரு வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அதாவது கிட்ட நெருங்க முடியாத வாழ்க்கையை அந்த கிட்ட நெருங்கும்படி உதவி செய்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, எங்கள் வியாதிக்காய், எங்களுடைய வாழ்க்கை நிலைகளுக்காய், எங்கள் அக்கிரமங்களுக்காய், தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காய் மனதுருக கர்த்தர், தீர்க்கப்பட முடியாத வியாதிகளை தீர்க்கிற ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர், பார்வையை தருகிறவர், பசியாற்றுகிறவர், வழியருகிறக்கு எங்களை உன்னத்தில் உட்கார செய்கிறவர், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். தேவனே, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இவர் கம்பேஷன் ஃபீல் நாட். அந்த இரக்கங்களை பெற்றுக்கொண்டு இரக்கத்தில் ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் நன்றியாய் வாழ இரக்கம் செய்யும். இரக்கம் பெற்ற நாங்கள் அநேகருக்கு இரக்கம் பாராட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது வாழ்க்கையிலே அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். வழியே இருக்கிறவனை ஆண்டவரே, அநேகருக்கு வழிகாட்டுகிற மனிதனாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே, இருளடைந்த மனிதனை ஒளிமயமான மனிதனாய் மாற்றுகிறவர். பசியுள்ள மனிதனை அநேகருக்கு பசியாற்றுகிற மனிதனாய் மாற்றுகிற ஆண்டவர். கற்றுக்கொள்ள தெரியாதவனை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். செய்திகள் மூலமாக மக்களோடு பேசும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, செய்திகளை கேளுங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தையை அனுப்புங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.